வலிமை பலியே வலிமை பலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் சீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிரபாகரனுக்காக இரத்தத்தை காணிக்கையாக தருகிறார்களாமே, அதை பற்றி தங்கள் கருத்து என்ன? தருவார்கள், ரத்தம் தருவார்கள், முடி தருவார்கள், கொடி தருவார்கள், நல்ல இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு பொடி கூட தருவார்கள், எல்லாம் தருவாங்க. ஆனால் உண்மையான அன்பை கொடுப்பார்களா, விசுவாசத்தை கொடுப்பார்களா? தோழர் பிரபாகரன் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் அவர்கள் இதுபோன்று போலித்தனமான வேலைகளை நிச்சயம் செய்ய மாட்டார்கள். பிரபாகரன் பெயரை சொல்லிக்கொண்டு வசூல் செய்வது மட்டுமே அவர்களது முக்கியமான நோக்கமாக உள்ளதே தவிர, இரத்தம் கொடுத்தால் இரத்தம் ஊறிவிடும், சில மணித்துளிகளில் இரத்தம் ஊறிவிடும், இரத்தத்தை கொடுப்பார்கள், முடியை கொடுப்பார்கள். தோழர் சொல்லுவார், யாரு, நம்ம சீமான் சொல்லுவார், அவர் எப்பவுமே முடின்னுலாம் சொல்ல மாட்டார், மயிரும்பார். சரியா? மயிர் கொடுப்பானுங்க, உயிர் கொடுப்பானுங்களா? உயிரை கொடுப்பானா? சரி, உயிரை கொடுக்க வேண்டாம், ஒரு கிட்னி கொடுப்பானா? தோழர் பிரபாகரனுக்காக ஒரு கிட்னியை கொடுப்பானா? 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அந்த கட்சியில் சீமான் விசுவாசிகள், நாம் தமிழர் விசுவாசிகள், எது செந்தமிழர் விசுவாசிகள், தோழர் பிரபாகரனோட விசுவாசிகள், எது லட்சம் பேர் இருக்கலாம். இந்த லட்சம் பேர்ல ஒரு 1000 பேர் ஒரு விரலை கொடுப்பானா? கொடுப்பானா? விரல மயிர் கொடுக்குறான், ரத்தம் கொடுக்குறான், பொடி கொடுக்குறான், கொடி கொடுக்குறான், ஒரு விரலை கொடுப்பானாங்க? தோழர் பிரபாகரனுக்காக அவனுங்க ஒரு விரலை கொடுப்பானுங்களா? அப்படி கொடுக்குறவன் நிறைய பேர்லாம் வேண்டாம், ஒரு வேண்டுதல் வச்சுக்குவோம், ஒரு 1001 பேர். அந்த 1001 பேரில் சீமா ஒருத்தர், அப்புறம் நம்ம தோழர் யார், அவரு சாட்டை ஒருத்தர், நானும் ஒருவன். இந்த 10 விரல்ல எந்த விரலை கொடுக்கணுமோ சொல்லி கொடுக்குறேன். இது வெறும் வாதம் அல்ல. அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கிக்குவோம். ஐயா முடி காணிக்க கொடுக்குறாங்க, ஐயா ரத்தம் காணிக்க கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் தோழருக்காக விரலை காணிக்க கொடுக்குறோம், ஒரு வேண்டுதல் ஐயா அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் வேணால் பர்மிஷனை வாங்கிடலாம். விரல் கொடுக்க தயாரா? கொடுப்பாங்களா? விரலை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டானுங்க. மற்றது எதுக்குங்க? மாசத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பிரபாகரன் விசுவாசின்றானுங்க. மொத்த வாழ்க்கையுமே கொடுத்தாரு பிரபாகரன் தோழன், மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு. நான் கூட அப்படி கொடுத்தது இல்லை. சரியா? ஆனால் தோழர் பிரபாகரன் கொடுக்குறார், மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாரு. அந்த இலங்கை தமிழருக்காக கொடுத்தாரு, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு தமிழருக்கு கொடுக்கல அவர். சரியா? அவர் இலங்கை தமிழருக்கு கொடுத்தாரு. இலங்கை தமிழர்களுக்கு அவர் சாமி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் மீது பாசம், பற்று, அன்பு கொண்ட இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு 1001 பேர். நீ லட்சம் பேர் வச்சிருப்ப, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டான், அதோட போயிட்டான். ஆனால் உண்மையான விசுவாசிகள், பிரபாகரனின் விசுவாசிகள் ஒரு 1001 பேர் வேண்டுதல் விரல் கொடுக்குறோம். சரியா? 101வது விரல் வெட்டப்படும் போது 102வது விரல என் விரலை வெட்டிக்கோ. சரியா? முதல்ல என் விரலை வெட்டி விட்டேன்னு வச்சுக்க, நீங்க பிராடு பசங்க, ஏமாத்தி விடுவீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் நான் தான் சொல்லிட்டேன், 101வது விரலை நீ கொடுத்த பிறகு 102வது விரலை என் விரலை வெட்டிக்கலாம். இந்த வேண்டுதலை நிறைவேற்ற எத்தனை பேர் தயார்? கொடுப்பாங்களா? ரத்தம் கொடுக்குறானுங்களா? கொடுப்பானுங்களா? சான்ஸே இல்லை.